மலரின் மனம் முழுவதும் அவனே நிறைந்திருந்தான். அன்றைய தினம் முழுவதும் பாவம் முகிலனுக்கு முகத்தில் உயிர்ப்பே இல்லை. ஒருவித உர்ரென்ற முகத்துடன் அலைந்து கொண்டிருந்தான். அவன் ஏற்கனவே உரைத்தால் போல் அவளுக்கென வகுப்புகள் மதியத்திலிருந்து தொடங்கியது. அவளுக்கு கற்பிப்பதற்காகவே கைதேர்ந்த ஆசிரியர்களை நியமித்திருந்தான். காலையில் தன் காதலை உணர்ந்தவளுக்கு மதியத்தில் அந்த இனிய நிகழ்வுகளை அசை போடக்கூட முடியாமல் கல்விக்காக அவளுக்கு நேரம் செலவிடப்பட்டது. அதற்கு பிறகு முகிலனும் அவளை எந்த ஒரு தொந்தரவும் செய்திடவில்லை. இடையே அவளுக்காகவும் அவளுக்கு கற்பிக்கும் ஆசிரியருக்காகவும் தேநீர் அனுப்பிட அவனே வகை செய்திருந்தான். சரியாக மாலை 5 நேரம் நெருங்குகையில்தான் மலருக்கு ஓய்வே கிடைத்தது. ஏறத்தாழ அலுவலகத்திலிருந்து அனைவருமே வீட்டிற்கு செல்லும் நேரம் அது. அவள் தன் இருக்கையிலிருந்து எழுந்து அவனின் கேபினை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். காலையில் அவளுடன் சற்று அதிக நேரம் செலவிட்டதால் அவனுக்கும் தலைக்கு மேல் வேலை சேர்ந்திருக்க மடிக்கணினியில் எதையோ தீவிரமாக பார்ப்பதும் பின் மேஜையின் மீதிருக்கும் கோப்புகளை பார்ப்பதுமாய் சற்று விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தான். அவன் வேலை செய்யும் விதம் கூட அவளை அவன்பால் கட்டி இழுத்தது. தன் இதழில் மென்னகையையும் கண்களில் காதலையும் பூசியபடி அவனையே உற்று நோக்கினாள். தன்னவளின் விழிகள் தன்னை விழுங்குவது போல் பார்க்கிறது என்பதை உணராமல் அவனோ வேலையில் சிரத்தையோடுதான் இருந்தான். சட்டென ஏதோ ஒரு உள்ளுணர்வு எட்டி பார்க்க திடீரென நிமிர்ந்தவனின் விழிகளில் அவள் தன்னை பார்ப்பது விழுந்திட அவனோ தன் கைக்கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன் அவளை தன்னை நோக்கி வரும்படி கையாலேயே சைகை செய்தான். அவன் இப்படி தன்னை சட்டென நிமிர்ந்து பார்ப்பான் என்று உணராதவளுக்கும் உள்ளுக்குள் அவன் பார்வையால் ஒருவித மின்சாரம் பாய்ந்தாலும் அதனை மறைத்து அவனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மலர். தனியா உன்னை வீட்டுக்கு அனுப்புறது அவ்வளவு நல்லதா எனக்கு தோணல. உங்க வீட்டுக்கு கால் பண்ணி லேட்டான்னு மட்டும் சொல்லிடு. தன் மீது அவன் கொண்ட அதீத காதலின் அக்கறையால் அவன் இப்படி சொல்வதை உணர்ந்தவளுக்கு அவனை கட்டி பிடித்து முத்தமிட வேண்டும் என்று உள்ளூர ஆசை எழுந்தாலும் அதனை கட்டுப்படுத்தி கொண்டவள் அவனை தற்சமயம் சீண்டி தொந்தரவு செய்யாமல் என்று மட்டும் உரைத்தாள். இந்த ரைட் சைடு ரூம்ல டிவி இருக்கு, போய் பாக்குறதுன்னா பாரு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? அவளுக்கு மனம் கேட்காமல் ஏதாவது அவனுக்கு உதவிட ஆசை கொண்டு ஆவலாக உரைத்திட அவளை விசித்திரமாக பார்த்தவன் கழுத்தை இருபுறமும் அசைத்து கைகளை நீட்டி உடல் நெளிவு எடுத்தவன் விஷம புன்னகையுடன் ஹெல்ப்பா? வெல், இந்த தோள்பட்டை ரொம்ப வலிக்குது, அப்புறம் டைப் பண்ணி கையும் வலிக்குது, இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்று அவன் இழுக்க அவளோ அவனை முறைத்தவள் பாவமேன்னு கேட்டா ரொம்ப லொல்லுதான், நல்லா வலிக்கட்டும் அனுபவிங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சோஃபாவில் அமர்ந்தவள் தன் தாய் வைதேகிக்கு அழைத்து வர தாமதமாகும் என்று சொன்னாள். பின் அவள் வகுப்பில் இன்றைக்கு எடுத்த குறிப்புகளை புரட்டி கொண்டிருந்தாள். அவளின் விழிகளோ அவனின் புறம் நொடிக்கு ஒரு முறை சென்று விட்டுதான் வந்தது. முகிலுக்கு அவள் புறம் திரும்புவதற்கு நேரமே கிடைக்கவில்லை. தன்னவனின் விழிகள் தன்னை தீண்டவில்லையே எனும் சோகம் அவளுக்குள் இருந்தாலும் அவன் ஓய்வே இன்றி வேலை செய்வதை பார்க்கவும் பாவமாகத்தான் இருந்தது. உண்மையாகவே அவனுக்கு தோள்பட்டியின் இருபுறமும் வலி எடுத்திட இடையிடையே தலையை அசைப்பதும் கையை உதறுவதுமாகத்தான் இருந்தான். பெண்ணவளின் மனம் என்ன நினைத்ததோ சோஃபாவில் இருந்து மெல்ல எழுந்தவள் அவனின் பின்புறமாக சென்று தன் மென்கரங்களால் அவனின் தோள்களை பிடித்துவிட ஆரம்பித்தாள். அதுவரை வேலையில் கவனமாக இருந்தவனுக்கு அவள் சோஃபாவிலிருந்து எழுந்ததோ அவன் அருகில் வந்ததோ தெரிந்திடவில்லை. சட்டென ஏற்பட்ட மென்மையான ஸ்பரிச தீண்டலால் பின்புறமாக அவன் திரும்பி பார்க்க அவளோ உள்ளுக்குள் தோன்றிய காதலையும் வெட்கத்தையும் மறைத்தபடி, என்ன இங்க பார்வை? ஏதோ உங்க மேல அக்கறையால இதை பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க சீக்கிரம் வேலையை முடிச்சாதான் நானும் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். அதான் எங்க தாத்தாவுக்கு கை கால் பிடிச்சு விடுறதா நினைச்சு உங்களுக்கு பிடிக்கிறேன் என்றாள். ஓ சரிங்க பாட்டி, நான் எதுவும் தப்பா நினைக்கல, ரொம்ப நன்றி என்று குறும்பாக சிரித்தவன் தலையை சாய்த்து கொண்டு லேசாய் கண்மூடி அமர்ந்தான். அவனுக்கும் அது தேவைப்பட்டது. அவனின் தேவையை உணர்ந்தவள் மென்மையாக 2 புற தோள்பட்டைகளிலும் பிடித்து விட்டாள். அவளின் கரம் தந்த இதத்தில் அவனை அறியாமலே அவனின் முகம் மலர்ச்சியை தந்தது. அவளின் இதமான இந்த அக்கறையே அவளின் காதலை அவனுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட அவளுக்கு கொஞ்ச நேரம் தேவைப்படுவதையும் அவள் உரைக்காமலே உணர்ந்து கொண்டான். அவனின் மலர்ந்த முகத்தை பார்க்க பார்க்க மலருக்கு உணர்வுகள் பீரிட ஆரம்பித்தது. அவனின் தோள்பட்டையை பிடித்து விட்டவளின் கரங்கள் மெல்ல நகர்ந்து அவனின் நெற்றியை வருடி இப்போது மென்மையாக அவனின் தலைமுடிக்குள் புகுந்து வருடி விட்டு கொண்டிருந்தது. அவனுக்கு உலகமே மறந்து கிடக்க அவளுக்கோ உலகமே அவன்தான் என தெரிந்திட இருவருக்குமே ரம்யமான நேரங்கள் அழகாக கழிந்தன. மலரின் செல்பேசிக்கு வந்து மெசேஜ் சத்தத்தில் அவள் நிதானமடைய முகிலோ ஏறத்தாழ உறங்கி போயிருந்தான்.
அச்சா மலர், அவரை வேலை பார்க்க விடுறி. பாவம், காலையில ஒன்னாலதான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு என்று அவள் உள்மனம் அவளை நிந்திக்க மென்குரலில் அவனின் காதோரம் முகில், முகில் சார் என அழைத்தாள். அவனிடம் அசைவு கூட இல்லை. காதலியின் கரம் இன்பத்தில் காதலனை தள்ளிவிடும்போது அவன் மயக்கத்தில் தானே இருப்பான். அவனோ மயங்கி கிறங்கி ஆழ்ந்த உறக்கத்துக்கே சென்றிருந்தான். என்னோட அழகு பிள்ளை. அவளின் மலர் இதழ்கள் அவனை செல்லம் கொஞ்சி அவனை ரசித்திட, ஒருவேளை தூங்கிட்டாரா என்று அவனை நெருங்கியவளுக்கு அவனின் அசைவற்ற நிலை அவன் உறக்கத்தில் இருப்பதை உணர்த்தியது. சுற்றி முற்றி பார்த்தவள் சட்டென குனிந்து அவனின் நெற்றியில் தன் இதழை மென்மையாய் ஆசையாய் காதலாய் ஒற்றி எடுத்தாள். அவன் மீது காதல் கொண்டு அவளாக தரும் முதல் முத்தம். அதை உணர்ந்தவனின் உடல் சிரித்திட சட்டென அவனிடம் இருந்து விலகியவள் அவனின் தோளை தட்டினாள். சார், முகில் சார், பாவமேனு பிடிச்சு விட்டா தூங்குறீங்க. எழுந்து சீக்கிரம் வேலையை பாருங்க, வீட்டுக்கு போகணும்னா. ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல அவள் அவனை எழுப்பினாள். அவளின் குரலில் கண் விழித்தவனின் விழிகள் கடிகாரத்தில் பதிய 20 நிமிடங்கள் தூங்கியிருக்கிறான். ஓ மை காட் ராட்சசி, நானே செஞ்சாலும் இந்நேரத்துக்கு என் ஒர்க்க முடிச்சிருப்பேன். கைய பிடிக்கிறேன் காலை பிடிக்கிறேன்னு என்னை வச்சு தூங்க வச்சுட்டடி என்றவன் அவசரமாக அவனது எஞ்சிய வேலையை தொடர்ந்தான். அவனின் செய்கையை ரசித்தவளுக்கு அவனுடன் இருக்கும் நிமிடங்கள் இன்பமாக இனித்திட எதுவுமே நடக்காதது போல அவனை விட்டு விலகி மீண்டும் அந்த சோஃபாவிலே வந்து அமர்ந்தாள். அவனை ஓரக்கண்ணால் சைட் அடித்தபடியே தன் நோட்ஸை திரும்பி திரும்பி பார்த்து போர் அடித்தவள் எப்போது உறங்கினாள் என்று அவளுக்கே தெரியாது. சரியாக 1 மணி நேரத்துக்கு பிறகு முகிலன் தன் வேலைகளை முடித்து இருக்கையிலிருந்து எழுந்தவன் உற்சாகத்துடன், மலர், இட்ஸ் ஓவர், வி ஆர் லீவிங், வா போலாம் என்று எழ அவளோ நன்றாக அயர்ந்து தூங்கி கொண்டு இருந்தாள். அடிப்பாவி, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுன்னா எப்படி தூங்குறா பாரு என்று அவள் கண்மூடி இருக்கும் அழகை ரசித்தவனாய் அவள் சாய்ந்திருக்கும் சோஃபாவின் அருகே சென்று முட்டியிட்டு அமர்ந்தவன் அவளின் முகத்தையே உற்று நோக்கினான். அவளின் அழகிய முகத்தை பார்க்க பார்க்க அவனுக்கு திகட்டவில்லை. அவளின் வெண்ணிற சல்வாரின் துப்பட்டாவோ அதற்கு சொந்தமான இடத்திலிருந்து கொஞ்சம் விலகி அவனின் உள்ளூர ஊறி கிடந்த காதல் அரக்கனை வேறு உசுப்பேற்றியது. முகிலுக்கு உடலெங்கும் மோகமும் காதலும் தறிக்கெட்டு ஓட ஆரம்பிக்க தன் தலையை சிலுப்பியவன், டே முகில், கண்ட்ரோல்டா. சி, மைண்ட் ஏன் இப்படி தப்பு தப்பா யோசிக்குது? சீக்கிரம் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல ஓவர் ஃபீலிங்ல ஏதாவது நானே செஞ்சாலும் செஞ்சிருவேன் போல என்று உள்ளுக்குள் எண்ணியவன் அவளின் கன்னத்தை தட்டி எழுப்பினான். மலர், மலர், ஏய் மலர், எந்திரிடி என்று அவள் கன்னங்களை மீண்டும் தட்டிட அவளோ சட்டென அவனின் கரத்தை பிடித்து லேசான சினுங்களோடு அவனின் கையை இழுத்து தன் மார்போடு சேர்த்து வைத்துக் கொண்டவள் என்று மெல்லிய முனகல் கலந்த சிரிப்போடு, தூக்கம் வருது முகில், ப்ளீஸ் தூங்க விடுங்க என சினுங்கினாள். அவனுக்கோ இதயமே எம்பி வெளியே குதித்து விடுவது போன்ற உணர்வு. அவளின் நெஞ்சோடு கொஞ்சி உறவாடிய அவனின் கரத்தை அவளோ இழுத்து கட்டி பிடித்திருக்க அவள் அருகே முட்டியிட்டபடி அமர்ந்திருந்தவனின் உடல் எங்கும் சில்லென மின்சாரம் பாய்ந்திட உணர்வலைகளை கட்டுப்படுத்த இயலாமல் தவித்திட்டான். அவளின் தூக்க கலக்கத்தோடு கூடிய சினுங்கல் வேறு அவனின் மோக உணர்வை மேலும் தூண்டியது. காதல் கொண்ட உள்ளத்துக்கே உரிய கூடுதல் உரிமையை அவளிடம் நாட்டச் சொல்லி அவனின் உள்மனம் ஆசையை வேறு உந்தியது. அவளின் நெஞ்சாங்கூட்டில் கட்டுண்டு கிடந்த தன் கரத்தை எடுக்க ஏனோ மனமில்லாமல் போனாலும் தரிகட்டு ஓடும் உணர்வை கட்டுப்படுத்த வேணும், அதை எடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு. அத்தனை மோக எண்ணங்களையும் ஒதுக்கியவன் அவளிடமிருந்து மெல்ல தன் கையை உருவி எடுத்து அவளின் கன்னத்தினை முன்பை விட சற்று வேகமாக தட்டி எழுப்பி மலர் என்றான் சற்று கூடுதல் சத்தமாக. அவன் குரலில் சிரமப்பட்டு விழித்தவளின் எதிரே நெருக்கமாக அமர்ந்திருந்தவனை கண்டு அதிர்ந்தவள் வேகமாக சோஃபாவிலிருந்து எழுந்தாள். அவன் உறங்கும் போது அவனது நெற்றியில் தான் முத்தமிட்டதை நினைவு கூர்ந்தவளின் மூளையோ அவனும் இப்படி செய்திருப்பானோ என ஏதேதோ சிந்தித்து தன் நெற்றி, உதடு, கன்னம் என அங்கங்கே தொட்டு பார்த்தபடி அவனையே குறுகுருவென பார்க்க அவனும் ஏற்கனவே மோன நிலையில் இருந்ததனால் அவளை எதிர்கொள்ள சற்றே சிரமப்பட்டான். சாரி, தூங்கிட்டேன் அவள் கூறியபடி எந்திரிக்க அவனும் சரி, லேட்டாச்சு போலாம் என்று முன்னே நடக்க ஆரம்பித்தான். அவனை பின்தொடர்ந்தவளின் உள்ளமோ, என்ன சைலண்டா போறாரு, எக்கு தப்பா ஏதாவது செஞ்சிருப்பாரோ, ஏய் லூசு, அவர் என்ன உன்ன மாதிரியா திருட்டுத்தனமா கிஸ் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் தைரியமா டைரக்டாவே பண்ணுவாரு, தேவையில்லாம யோசிக்காதடி என்றது. இருவரும் அலுவலக கட்டிடத்திலிருந்து வெளியேறி கார் பார்க்கிங்கிலிருந்து கிளம்பிட இருவருக்கும் இடையே ஒரு நிசப்தம். அவனோ
அவளின் மென்மையான அங்கத்தின் கதகதப்பை உணர்ந்ததால் உண்டான ஒருவித தடுமாற்றத்தில் அமைதி காக்க அவளோ அவனின் அமைதி புரியாமல் கொஞ்சம் குழம்பி போனாள். ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க, என்ன அமைதியா வரீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லையே. இல்லையே, முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே என்றவள் சட்டென ஏதோ யோசித்து, உண்மையை சொல்லுங்க, நான் தூங்கும்போது எனக்கு கிஸ் எதுவும் பண்ணிட்டீங்களா என்று அதிர்ந்து கேட்டாள். சட்டென பிரேக் இட்டு காரை நிறுத்தியவன் மெதுவாக அவள் புறம் திரும்பி அவளை ஏற்ற இறக்கமாக பார்த்தவன், உனக்கே இதெல்லாம் ஓவரா இல்லையா? இல்ல, சும்மாதான் கேட்டேன். நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். யார் சொன்னா என்று அவன் விஷம புன்னகை புரிந்திட அவளோ மீண்டும் அதே அதிர்ச்சியுடன், அப்போ கிஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிருக்கேன், ஆனா இன்னைக்கு இல்ல, லவ் சொல்றதுக்கு முன்னாடி. அவன் சொல்லவும் வாயில் கையை வைத்தவள், அதெப்படி லவ் சொல்றதுக்கு முன்னாடி என்ன கிஸ் பண்ணீங்க? அவளிடம் நாசி சிவந்து கொஞ்சம் கோபம் எட்டி பார்த்தது. அவனோ உடனே, ஏன் நீ பண்றதெல்லாம் மட்டும் சரியா? அவளுக்கு சுருக்கென்று இருந்தது. ஒருவேளை தான் முத்தமிட்டதை கண்டு கொண்டானோ என்று சற்றே பம்மி அவள் கொஞ்சம் தடுமாறிய குரலில், ஏன் நான் என்ன பண்ண என்றாள். அதுவரை ஒருவித மோக தடுமாற்றத்தில் இருந்தவன் அவளின் குழந்தைத்தனமான பேச்சில் இயல்பானவன் அவளிடம் விளையாட ஆரம்பித்தான். நீ மட்டும் தூங்கும்போது என்று அவன் ஆரம்பிக்க அவளுக்கோ உடலெங்கும் ஒருவித நடுக்கம். அவன் சொல்ல வந்ததோ அவள் தன் கையை இழுத்து வைத்துக் கொண்டதை. ஆனால் அவள் எண்ணியதோ அவனுக்கு அவள் தான் முத்தமிட்டதை. அவளின் முகத்தின் கலவரத்தை ரசித்தவாறே அவன் மீண்டும் ஏதோ வாயெடுக்க அவனின் வாயில் சட்டென கை வைத்து அவனை பேச விடாமல் செய்தவள், ஐயோ வேணாம், எதுவும் சொல்லாதீங்க என்றாள். அவளின் செய்கை அவனுக்கு புரியாவிட்டாலும் அவளின் கரங்கள் தன் இதழை தீண்டவும் சிறிது நேரத்திற்கு முன்பு உண்டான அதே மோகம் மீண்டும் எட்டி பார்த்தது. அவளின் உள்ளங்கையில் சிறிதும் யோசிக்காமல் சட்டென முத்தமிட அவளோ பட்டென கையை அவனிடம் இருந்து விலக்கி கொண்டாள். அவளுக்கு உள்ளமெல்லாம் படபடக்க அவனோ குறும்பாக சிரித்தபடி, கொஞ்சம் என்கிட்ட இருந்து தள்ளியே இரு, நீ ஏதாவது பண்ணாலே எனக்கு டெம்ட் ஆகுதுடி, இப்படிதான் ஏதாவது பண்ணுவேன். அவளோ அவனை முறைத்தபடியே முகத்தை திருப்பிக் கொண்டாள். மலரின் முகத்தில் அவனுக்கு தான் முத்தமிட்டது தெரிந்திருக்குமோ எனும் சந்தேகத்தினால் உண்டான கலவரம் நிரம்பி கிடக்க அவளை உற்று நோக்கியவன், என்ன ஏதோ பதற்றம் தெரியுது, டக்குன்னு கிஸ் பண்ணதுனால கோவமா? அவளுக்கு தேவையான காரணத்தை அவனே எடுத்து கொடுக்க உர்ரென்று முகத்துடன் ஆமா என்றாள். ஓகே ஓகே சாரி, இனிமே சொல்லிட்டே கிஸ் பண்றேன் என்று குறும்பாக சிரித்தவன், ஆமா உனக்கு தூக்கத்துல எழுப்புனா பக்கத்துல யார் இருக்கான்னு கூட தெரியாதா என்றான். ஆமா, டீப் ஸ்லீப்ல இருந்தா சுத்தி யார் என்ன செஞ்சாலும் தெரியாது. அவளிடம் ஏதோ ஒரு தடுமாற்றத்தை உணர்ந்தவன் அதற்கு மேலும் அவளிடம் சீண்டி பேசுவதை தவிர்த்திட எண்ணி அவளின் அன்றைய தின பாடங்களை பற்றி பேச ஆரம்பித்தான். காரை விட்டு இறங்கியவள் மனமே இன்றி ஒருவித வெட்கத்தோடே அவளின் வீட்டை நோக்கி நடக்க அவனுக்கும் ஏறத்தாழ அப்படி ஒரு மனநிலைதான். முகிலன் வீட்டுக்குள் நுழைந்ததுமே அவன் கண்ணில் பட்டது அவனின் மருமகனை கொஞ்சிக் கொண்டிருந்த வசுமதியும் மகேந்திரனும் தான். என்னக்கா சொல்றான் என் மருமகன் என்றபடியே கையில் கொண்டு வந்த ஃபைல்களை மகேந்திரனுக்கு முன் வைத்தான். முகிலனின் வீட்டில் தினேஷின் அறையில் அவனுக்கு நேர் எதிராக அமர்ந்திருந்த முகிலன், சொல்லுடா, அந்த வெஹிக்கிள்ஸோட டீடைல்ஸ் விசாரிக்கிறதா சொன்னியே, அதெல்லாம் எப்படி போகுது? வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? தினேஷ், விசாரிச்ச வரையிலும் எதுவும் தப்பா தெரியல. இன்னும் 2 கார் மட்டும்தான் பெண்டிங்ல இருக்கு. நாளைக்கு ஈவினிங்குள்ள எப்படியும் அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். முகி, நம்ம செக்யூரிட்டி டீம் எல்லாம் ஓகேவா? அவங்களையும் அப்பப்ப வாட்ச் பண்ணா. அதெல்லாம் பக்காவா பாத்துட்டு தான் இருக்கேன். நீயும் முடிஞ்ச அளவுக்கு மலரை தனியா விடாம இரு. மலர் வீட்டுல அவளை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்கும் அவனுங்க எந்த ஸ்டெப்பும் எடுத்தா மாதிரி தெரியல. ஒரு வேளை பெருசா ஏதாவது பிளான் பண்றாங்களான்னு புரியல. சோ நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு புறம் மலருக்கு முகிலனின் மீது காதல் துளித்திருக்க அதனை வெளிப்படுத்தாமல் இருந்திட, மறுபுறமோ அந்த கடத்தல்காரர்களை குறித்து தகவல் ஏதும் இல்லாமல் தினேஷ் திண்டாடி கொண்டிருந்தான். இதற்கு இடையே அந்த கடத்தல்காரனின் அமைதி புயலுக்கு முன்வரும் அமைதியாக கூட இருந்திடலாம் என்ற கணிப்பும் அவர்களுக்கு இருந்திடதான் செய்தது. கணேசனை மலரின் குடும்பம் பார்க்க நேரிட்டால் அவரின் மூலம் வைதேகிக்கு தெரிய வரும் தகவல்களால் மலருக்கு உள்ளத்தில் புதிதாக பூத்திருக்கும் காதலுக்கு ஏதேனும் இடைஞ்சல் வருமா? என்ன, ஏதாவது பேசணுமா? அவன் கேட்டதுமே ஒருவித தைரியம் வந்தவளாய், கணேசன் அண்ணாவை பார்த்து பேசணும், ஈவினிங் நான் போணும் என்றாள். அவனோ இதழை வளைத்து முறுவலித்தபடி, என்ன மலர், புருஷன்ட்ட கேக்குற மாதிரி பர்மிஷன்லாம் கேக்குற என்றிட அவளோ சட்டென அவனை முறைத்தவளாய், ஹலோ, நான் ஒன்னும் பெர்மிஷன்லாம் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன் என்றாள். என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றவனிடம் பர்சனல் என்று மட்டும் பதிலளித்தவள் மீண்டும் சாலையை வேடிக்கை பார்க்க
கார் வழக்கமாக செல்லும் திசையிலிருந்து விலகி வேறு பாதையில் சென்று கொண்டிருந்தது. கார் செல்லும் பாதையை பார்த்தவள் என்னவென்று புரியாமல் அவனையும் சாலையையும் மாறி மாறி பார்த்து புருவம் சுருக்கி ஏதோ கேட்க முற்பட அதற்கு முன்பாகவே அவனிடமிருந்து பதில் வந்தது. ஈவினிங் ஏதாவது கமிட்மெண்ட் வர சான்ஸ் அதிகம். சோ இப்பவே அந்த கணேசன் அண்ணா பார்த்துட்டு வந்துடு என்றான். அவனின் நடவடிக்கையில் இதழுக்குள் சிரிப்பை புதைத்தவள் இயல்பான முகத்துடன் பரவாயில்லையே, எம்ப்ளாயியோட வார்த்தைக்கெல்லாம் நல்ல மதிப்பு கொடுக்குறீங்களே என்றாள். அவனும் சளைக்காமல், சின்ன திருத்தம், எம்ப்ளாயி இல்ல, என்னோட வருங்கால ஒய்ஃப். நான் தான் இதெல்லாம் சரி வராதுன்னு சொன்னேன்ல, பின்ன ஏன் இப்படி பேசுறீங்க என்றவளை பார்த்து கேலியாக புன்னகைத்தவன், ஏண்டி எப்படி உள்ள லவ்வ வச்சுக்கிட்டு உன்னால வெளியில எப்படி பேச முடியுது என்றான். தன் மனதை அவன் சரியாக கணித்ததைக் கண்டு உள்ளே பதற்றம் அடைந்தவள் அதனை வெளியே காட்டிக்கொள்ளாமல், நீங்களே இப்படி தப்பு தப்பா நினைச்சு கடைசியா ஏமாந்துதான் போறீங்க என்று வெடுக்கென்று தலையை சிலுப்பிக் கொண்டாள். ஐயடா, ரொம்பதான் கழுத்து சுளுக்கிக்க போகுது. நீ வேணா பாரு, முகில் முகில்னு என் சட்டக்காலரை பிடிச்சுக்கிட்டு என்ன நீ கொஞ்சதான் போற, அப்ப இருக்குடி உனக்கு. நீங்க இப்படியே ஏதாவது உளறிக்கிட்டே இருங்க, எனக்கு என்ன என்று வெளியே விகு செய்து கொண்டே அவனிடம் அப்படி முகத்தை திருப்பிக் கொண்டாலும் உள்ளுக்குள் இருக்கும் காதலை மறைத்து வைப்பதுதான் அவளுக்கு பெரும்பாடாகி போனது. அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் இருக்கும் ஏரியாவும் வந்துவிட காரை வெளியே நிறுத்திவிட்டு தெரு இருக்கும் வீதிக்குள் இருவரும் நடக்கத் தொடங்கினர். இருவரும் ஜோடியாக அருகருகே நடந்து வர அங்கிருக்கும் பெரும்பாலானோரின் விழிகள் இவர்களைத்தான் மொய்க்கத் தொடங்கியது. அங்கிருப்பவர்கள் மலரிடம் அதிகம் பேசவில்லை என்றாலும் அவள் இதற்கு முன்பு இங்கே வசித்தவள் என்பதை அறிந்ததினாலோ என்னவோ அவர்களின் பார்வையின் வீச்சும் சற்று கூடுதலாகவே இருந்தது. அவளின் எதிரே வந்த பெண் ஒருத்தி இவர்கள் இருவரையும் பார்த்ததும் மலரிடமும் முகம் மலர்ந்தபடி வந்தவள், மலர், நல்லா இருக்கியாம்மா? சொல்லாம கொல்லாம அவசரமா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. கணேசன் தம்பி சொன்னாப்ல. இந்த தம்பி யாரு? உனக்கு ஏதோ மாப்பிள்ள பார்த்திருக்கிறதா உங்க அம்மா சொன்னாங்களே, இவர்தான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளையா என்றதுமே முகிலன் இதழ் விரித்தபடி மலரை பேச விடாமல் மலரின் தோளை தன்னோடு சேர்த்து பிடித்தவன், ஐயோ அக்கா, எப்படி பார்த்த உடனே கரெக்டா சொன்னீங்க, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறேன், மறக்காம வந்துருங்க என்றிட மலருக்கோ உள்ளுக்குள் ஏகப்பட்ட குறுகுறுப்பு. வெளியே தர்ம சங்கடமாக நெளிந்தவள் வேறு வழியின்றி சிரித்து மட்டும் வைத்தபடி அங்கிருந்து நழுவினாள். 2-3 அடிகள் நடந்ததுமே மலர் சட்டென அவன் புறம் திரும்பியவள், எதுக்கு அவங்க முன்னாடி இப்படி ஓவரா பிஹேவ் பண்றீங்க? அவங்க மாப்பிள்ளையான்னு கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியதுதானே. ஓய், இது என்ன போங்கா இருக்கு? ஏதோ நான் போய் சொன்ன மாதிரி குதிக்கிற. நிஜமாவே நான் தானே உனக்கு பார்த்த மாப்பிள்ள. அதை அவங்க கரெக்டா சொன்னதும் எக்ஸைட்மெண்ட்ல பேசிட்டேன். இதுல நான் ஓவரா பிஹேவ் பண்றதுக்கு என்ன இருக்கு? உங்களை என அவன் கழுத்தை நெரிப்பது போல கையை கொண்டு சென்றவள் பின் ஐயோ என தன் தலையை பிடித்தவள் சிடுசிடுத்து முன்னோக்கி நடக்கத் தொடங்கினாள். அவளின் இந்த செய்கையை பார்த்தவன் வாய்விட்டு சிரித்தபடியே அவளை ஒட்டி நடந்திட கணேசனின் வீட்டுக்கு முன் வந்ததும் அவன் புறம் திரும்பியவள், நீங்க வெளியில இருங்க, நான் மட்டும் உள்ள போய் பேசிட்டு வரேன் என்றிட அவனும் என்று தலையசைத்து விட்டு தன் மொபைலை ஸ்க்ரோல் செய்து கொண்டு எதையோ வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். மலர் காலிங் பெல்லை அழுத்திட அவள் எதிர்பார்த்தது போலவே கணேசன் தான் வந்து கதவை திறந்தார். அவரை கண்டதுமே இன்முகத்துடன் அவள் அண்ணா என்றிட அவரோ முகத்தில் உணர்ச்சிகள் ஏதுமின்றி தூரமாக நிற்கும் முகிலை ஒரு முறை அழுந்த பார்த்தவர் அவளை பார்த்து விட்டு உள்ள வாங்க மலர் என்றார். வழக்கத்திற்கு மாறான அவரது இந்த பன்மையான அழைப்பு அவளுக்கு உள்ளுக்குள் சுருக்கென இருந்தாலும் முகத்தில் வருத்தத்தை காட்டாமல் வீட்டுக்குள் நுழைந்தாள். அவருக்கு எதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்தவள், நல்லா இருக்கீங்களா அண்ணா? சரசு அக்கா எங்க ஆளை காணோம் என்று உற்சாகமும் ஆர்வமாய் கேட்க அவரோ ஏதோ இருக்கும், ஆமா நீங்க எங்க எந்த பக்கம் என்றார். ஏன்னா நான் இங்க வரக்கூடாதா? தயவு செஞ்சு என்னை இனிமே அண்ணான்லாம் கூப்பிடாத மலர். நிஜமா நீங்க என்ன அப்படி அண்ணனா நினைச்சிருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களாமா? வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது கூட ஒரு வார்த்தை என்கிட்ட கூட சொல்லல. அவரின் கேள்வி ஆதங்கமாக வந்து விழுந்தது. மலர் பதற்றத்துடன், ஐயோ அண்ணா பிளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க, நீங்க அப்ப வீட்டுல இல்ல, அதான் சரசக்காட்ட சொல்லிட்டு கிளம்பணும். அப்படி அவசரமா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு என்ன மலர் அவசியம்? அவரின் குரலில் கோபம் கொப்புளித்தது. ஐயோ அண்ணா, அது பெரிய கதை. ஆக்சுவலி திரும்பவும் என்ன கொலை பண்ண பார்த்தாங்கண்ணா, அதான் இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு முகில் சார் என்ன அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. அவரின் பதிலை கேட்டவர் சட்டென பதறியபடி, மலர் என்னம்மா திரும்பவும் கொலை பண்ண பார்த்தாங்களா? என்ன சொல்ற? உனக்கு எதுவும் ஆகலையே என்றிட மலர் இல்லை என்பது போல் தலையை அசைத்தவள்,
சுருக்கமாக அவரிடம் தன்னை கொலை செய்ய முற்பட்டதையும் முகில் தன்னை காப்பாற்றியதையும் சொல்லி முடித்தாள். கணேசன், இந்த விஷயம்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமாம்மா? இல்லண்ணா, எதுவும் தெரியாது. நீங்களும் ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. முகில் சார் எங்க எல்லாரையும் பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கிறாரு என்றவள் அவனின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி கணேசனிடம் விளக்கினாள். முகிலும், சரி, அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி, ரொம்ப நல்லவங்கண்ணா. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க இருந்தா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் நடக்காது. அவரு எங்களை அவ்வளோ நல்லா பாசமா பாத்துக்கிறாரு. நான், அம்மா, தங்கச்சிங்கன்னு யார் வெளியே போனாலும் அவங்களுக்கு சீக்கிரட்டா பாடி கார்ட்லாம் வச்சு அவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறாருண்ணா என்றவள் சிறிது இடைவேளை விட்டு, நான் அவரை விரும்புறேன்னா, அவரை விட்டு என்னை பிரிச்சிடாதீங்க. அவரிடம் இத்தனை தூரம் கெஞ்சும் விதத்திலே அவருக்கு அவளின் உள்ளம் புரிந்திட, இந்த காதல் விவகாரம் உங்க வீட்டுக்கு தெரியுமா என்றார். இல்லண்ணா, எதுவுமே தெரியாது. வர்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களை அம்மா பார்க்க வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க தயவு செஞ்சு எதுவும் சொல்ல வேண்டாம். என் விஷயத்த நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். மலரை ஒரு முறை ஆழ்ந்து நோக்கியவர், எனக்கு ஏனோ அந்த முகிலன் மேல பெருசா நல்ல அபிப்பிராயம் இல்ல. அவருன்னு இல்ல, இந்த பணக்காரங்க மேலயும் இல்ல. கொலை கடத்தல்னு அந்த பையனை சுத்தி எவ்வளவு பிரச்சனை நடக்குது. உங்க குடும்பம் எவ்வளவு அமைதியான குடும்பம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையாமா? அவளின் அமைதியே அவளின் உள்ளத்தில் தீர்க்கமான முடிவை அவருக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட பெருமூச்சு விட்டவர், சரி, நீ நல்லா இருந்தா அதுவே போதும் மலர். உன் வாழ்க்கையில நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. உனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னா அதை வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். இத்தனை நாள் உன் குடும்பத்துக்காக மட்டும் யோசிச்சவ உன் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒரு முடிவை எடுத்தது எனக்கு சந்தோஷம்தாம்மா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. அம்மாவை பத்தி நீ கவலைப்படாத. அம்மாட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீயும் ரொம்ப நாள் இதெல்லாம் மறைக்க முடியாது. பார்த்து பக்குவமா வீட்டுல எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடு என்றார். அவரை பாசம் பொங்கும் கண்ணீர் நிரம்பிய விழிகளுடன் பார்த்த பெண்ணவள், ரொம்ப நன்றினா என்று கூறி அங்கிருந்து தன் கண்களை துடைத்தபடியே வெளியேறினாள். மலர் கண்களை துடைத்துக் கொண்டே வெளியேறுவதை பார்த்த முகிலுக்கு சட்டென உள்ளம் பதற அவளை நோக்கி விறுவிறுவென நடந்தவன், என்னாச்சு மலர், ஏன் அழற? அந்தாள் உன்னை ஏதாவது சொன்னாரா என தன் கருநிற கோட்டை கழட்டி அவள் கையில் திணித்தவன் வெள்ளை நிற முழுக்கை சட்டையை முட்டி வரை மடித்துவிட்டு முழங்கையை மடக்கியபடி கையை முறுக்கி கொண்டு கணேசனின் வீட்டை நோக்கி நடக்க முற்பட அவனின் கையை அவசரமாக பிடித்து தடுத்தாள். ஹேய், அதெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க வாங்க, நாம போலாம் என அவனின் கையை இழுத்து கொண்டு அவள் முன்னே நடக்க அவனோ கோபமான விழிகளுடன் அவரின் வீட்டை திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடக்க ஆரம்பித்தான். அந்த வீடு பார்வையை விட்டு மறைந்ததும் முகிலனுக்கு தன் கரத்தை அவள் கோர்த்து பிடித்திருப்பதே நினைவுக்கு வந்தது. அதற்கு மேலும் இந்த ரம்யமான நேரத்தை வீணாக்க மனமில்லாமல் இதழில் குறும்பு புன்னகையுடன் அவளை ஒட்டியே நடக்க ஆரம்பித்தான். அவளை உரசிக்கொண்டே நடந்தவன், இப்படியே வாழ்க்கை பூராவும் என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போவியா மலர் என்றான். அவன் அப்படி கூறியதும் தான் அவனின் கையை தான் இறுக்கமாக பிடித்திருப்பதை உணர்ந்தவள் சட்டென அவன் கையை விட தற்சமயம் வேகமாக அவளின் கரத்தை முகிலன் பிடித்து கொண்டான். நடக்கும் பாதை என்பதால் அடக்கப்பட்ட மென் குரலில் அவள், கைய விடுங்க முகில், எல்லாரும் பாக்குறாங்க என்றிட அவனோ விஷமமாய், ஐயடா, இவ்வளவு நேரம் நீ என் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்ததையும் தான் எல்லாரும் பார்த்தாங்க. பழிக்கு பழி வாங்கியே அவன். சோ கையெல்லாம் விட முடியாது, அமைதியா வாடி என்றவன் தன் கரத்தை அவள் கரத்துடன் நன்றாக கோர்த்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அவனின் அழுத்தமான கரடுமுரடான கரத்தினுள் அடக்கப்பட்ட அவளின் மென்கரங்களில் அவனுடைய ஆண்மைக்கே உண்டான ஒருவித இதம் பரவி அவளின் உள்ளத்தை ஏதேதோ செய்தது. உண்மையில் அவனின் அந்த தீண்டல் அவளுக்கும் பிடித்துதான் இருந்தது. இருப்பினும் வேண்டுமென்றே முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டே காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். காரை நெருங்கியதும் வேறு வழியின்றி அவன் அவளின் கையை விட இருவரும் காருக்குள் அமர்ந்திட முகிலனோ காரை ஸ்டார்ட் செய்ய மனமே இன்றி ஏதோ ஒரு யோசனையில் அமர்ந்திருந்தான். கார் ஸ்டார்ட் ஆகாததை உணர்ந்த மலர், என்னாச்சு? ஆபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு, கார் எடுங்க, என்ன யோசிக்கிறீங்க? அவனோ அவளை திரும்பி பார்த்தவன், ஒரு சின்ன டவுட், அது தீந்தாதான் என்னால வண்டி எடுக்க முடியும். அவள் ஏதும் புரியாமல் அவனை நிமிர்ந்து பார்த்தபடி சீரியஸான முகத்துடன், என்ன டவுட்டு என்றிட அவனோ தீவிரமாக ஏதோ யோசித்தவன் அவளிடம், உன்னோட உள்ளங்கைய காட்டு என்றான். அவளும் அவன் என்ன சொல்கிறான் என்பது புரியாததால் தன் 2 கைகளையும் அவனுக்கு முன்பே நீட்ட, இதற்காகவே காத்திருந்தவன் போல நொடியும் தாமதிக்காமல் சட்டென குனிந்தவன் அவளின் 2 உள்ளங்கையிலும் நச்சென முத்தம் பதித்திட, அவனின் குட்டி தாடியும் குறும்பு மீசையும் அவளின் உள்ளங்கையில் தீண்டியதால் உண்டான குறுகுறுப்பால் அவள் விக்கித்து விழிவிரித்து அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்திட்டாள். அவனோ அதே விஷம சிரிப்புடன்,
தொடும்போது மட்டும் இல்ல, முத்தம் கொடுக்கும்போது கூட உன் கை நல்லா சாஃப்டா இருக்குடி என்று அவளை பார்த்து ஒற்றை கண்ணை அடித்தவன் அவள் கையை அப்படியே விரித்து வைத்திருப்பதை பார்த்து கொண்டே, கையை இப்படியே வச்சிருந்தா இன்னொரு கிஸ் அடிச்சிருவேன் என்றிட, சட்டென கையை எடுத்து தனது மடிக்குள் வைத்துக் கொண்டவளோ அவனை முறைக்க ஆரம்பித்தாள். அவள் தன்னை முறைப்பதையே பார்த்தபடி காரை ஓட்ட ஆரம்பித்தவன், என்னங்க மேடம் முறைப்பு, இப்படிலாம் முறைச்சா நீ எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா, அப்புறம் நான் அகெயின் டெம்ப்ட் ஆகி ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவேன் என்றதுமே அவனின் தோள்பட்டையில் வேக வேகமாக அடித்தவள், இடியட் இடியட், உங்களை என்ன பண்றேன் பாருங்க, இப்படித்தான் பண்ணுவீங்களா, எவ்வளவு தைரியம், உங்களை என்ன பண்றேன் பாருங்க என சரமாரியாக உள்ளுக்குள் அவனை செல்லம் கொஞ்சியபடியே வெளியே கோபமாக அவனை அடிக்க, அவனோ ஏதோ மசாஜ் செய்வது போல சிரித்தபடியே காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவளின் இந்த செல்லமான அடிகள் அவனுக்கு மிகவும் பிடித்து போயிற்று. ஆம், உரிமை அதிகம் ஆகும்போதுதானே இது போன்ற செல்ல அடிகள் எல்லாம் விழும். மலர், இந்த பக்கம் மசாஜ் பண்ணது போதும், இறங்குனதும் வலது பக்கம் மசாஜ் பண்ணிவிடு என்று கேலியாக அவளை சீண்டியவனாய் புன்னகைத்தான். அவன் கிண்டல் அடித்து சிரிக்கவும் ஏகத்துக்கும் காண்டாகி போனவளோ, நான் அடிக்கிறது மசாஜ் பண்றாப்புல இருக்கா, இருங்க நல்லா வலிக்கிற மாதிரி அடிக்கிறேன் என்று அவள் மீண்டும் அவன் புறமாக முழுவதுமாக திரும்பி வேக வேகமாக அடிக்க, அவள் சீட் பெல்ட் போடாமல் அமர்ந்திருப்பதை பார்த்தவன் விஷம புன்னகையுடன் காரை லேசாக வலப்புறமாக வளைத்து சடன் பிரேக்கிட்டு காரை நிறுத்த, அவள் என பயந்து கத்திக்கொண்டே பேலன்ஸ் இல்லாமல் மொத்தமாக அவன் மீதே சரிந்தாள். மலர் அவன் மீது சாய்ந்ததுதான் தாமதம். இதற்காகவே காத்திருந்தவன் போல் அவளின் மெல் இடையை தன்னோடு சேர்த்து இறுக்கமாக இழுத்து அணைத்தவனின் அவளின் மருண்ட விழிகளை தன் கூர் விழிகளால் மோகம் ததும்ப பார்த்து கொண்டே அவளின் நாசியோடு தன் நாசியை உரசி, அவளின் தலையோடு தன் தலையை முட்டி, அவளின் காதோரம் மென்குரலில், மலர்மா, எப்போதுமே இதே மாதிரி உன்கிட்ட குட்டி குட்டி சண்டை போட்டுக்கிட்டு, உன்ன மாதிரி அழகான 2 பெண் குழந்தை, என்ன மாதிரி ஒரு பையனை பெத்துக்கிட்டு, உன்னை ஆசை தீர நாம 2 பேரும் வயசாகி தோல் சுருங்கி முடியெல்லாம் நரைக்கிற வரைக்கும் தீர திகட்டாம காதலிச்சுட்டு இப்படியே என் செல்லத்தை சிரிக்க வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்டி. என்னை எப்படாமா கல்யாணம் செஞ்சுப்ப, தவிக்க விடாத செல்லும் என்றான். அவளின் உள்ளத்து குறுகுறுப்பை அறியாதவனோ, சாரி மலர், டக்குன்னு ஃபீலிங் ஓவர்லோட் ஆயிடுச்சு, நெத்தில மட்டும் ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று ஹஸ்கி வாய்ஸில் கிசுகிசுத்தபடியே அவளின் நெற்றியில் தன் இதழை ஒற்றிட, அவளோ உணர்ச்சி பேரலையில் அவனின் சட்டையை கொத்தாக இறுக்கமாக பிடித்திட, அவளின் இந்த செயலால் அவனின் ஆசை மேலும் தூண்டி நெற்றியிலிருந்து இறங்கி நாசியிலும் மென்மையாக முத்தமிட்டான். அவனின் இந்த லேசான இதழ் தீண்டலிலோ தன்னை முற்றிலும் மறந்தவள் அவனை விட்டு விலக மனமில்லாமல் அவன் மார்பிலேயே புதைந்து கொண்டாள். அவளின் செய்கை அவனுக்கே ஆச்சரியம் அளிக்க, மலர் என்றான் மென்குரலில். அவளோ, ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க என்றிட, அவனுக்கோ வானத்தில் பறக்கும் உணர்வு இருப்பினும் மீண்டும், நீ என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கடி என்றான். அவளோ இயல்பாக, அதுக்கு என்னப்பா என்றிட, அவனுக்கு அதிர்ச்சி. மலர் என்று அவன் மீண்டும் அழுத்தமாக உரைத்திட, அவளோ, நீங்க மட்டும் கிஸ் பண்ணீங்க என்றாள். முகில் இதழ் வளைத்து நகைத்தவன், ஏன்னா இந்த அழகு ராட்சசிய நான் லவ் பண்றேன், அதான் டக்குன்னு அவளோட ஓவர் கியூட்னஸ பார்த்து மயங்கி கிஸ் பண்ணிட்டேன் என்றான். அவளோ, நானும் தான் என்றிட, அவனோ, வாட், என்ன சொன்ன என்று கனவா நனவா என்பது புரியாமல் திகைத்திட, அவளோ அவன் மார்பில் புதைந்திருந்த தன் தலையை எடுக்காமலே, நானும் தான் என்றாள். சற்று நேரத்துக்கு முன்பு வரை அவனின் நெஞ்சம் சாய்ந்திடுவாள் என்று எண்ணாத பெண் அவளோ அவனின் மார்பில் சாய்ந்தபடி நானும் தான் என்றதுமே அவனுக்கு உடலெங்கும் ஒரு சிலிர்ப்பு. அவளின் இதழின் ஓரம் வெட்க புன்னகை துளிர்த்து நிற்க, அவனை சிரமப்பட்டு நிமிர்ந்து அவனின் விழிகளை நோக்கியபடி, எப்ப உங்களை பிடிச்சதுன்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு என் மனசுக்கு தோணுது முகில். நிலா கிட்டையும் மதி கிட்டையும் பேசிட்டு தான் உங்ககிட்ட என் காதலை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உங்க பக்கத்துல நிஜமாவே என்னால என் காதலை காட்டிக்காம தாக்கு பிடிக்க முடியல என்றவளை காதல் பொங்கும் விழிகளுடன் உற்று நோக்கியவன், ஆர் யூ சீரியஸ் என்று புருவம் உயர்த்தி கேட்க, சிறு தலையசைப்பை கொடுத்தவளின் முகத்தில் ஏனோ ஒருவித கவலை வந்து ஒட்டி கொண்டது. இதுவரை மலர்ந்திருந்த முகத்தில் கவலை சூழவும் தன்னவளின் முக சுணக்கத்தை கண்டு கொண்டவனாய், முகில், உன் அம்மாவை நினைச்சு பயப்படுறியா என்றான். அவள் உடனே, ஆமா, அம்மாவுக்கும் நீங்க யாரு என்னன்னே தெரியாதப்போ பெரிய இடம் நல்ல குடும்பம் அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தான் என் கல்யாணத்து விஷயத்த பேசினாங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சா அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. நீ கவலைப்படாத மலர், நீயா சொல்ற வரைக்கும் நான் உன் குடும்பத்துல யார்கிட்டையும் இதெல்லாம் சொல்ல மாட்டேன்.
என்று அவன் முடித்ததுமே அவள், இல்ல முகில், இந்த விஷயத்தை இதுக்கு மேல அம்மாட்ட மறைக்க வேணாம். நான் எல்லா உண்மையும் அம்மாட்ட சொல்லலான்னு இருக்கேன். வாட்? அம்மாட்ட எல்லாம் சொல்ல போறியா? அவளின் இந்த திடீர் மனமாற்றத்தின் காரணம் புரியாமல் அவன் கேட்க, பெண்ணவள் உடனே தீர்க்கமான விழிகளுடன், ஆமா முகில், உங்களுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னா கூட இதெல்லாம் நாம மறைக்கலாம். ஆனா இனிமே என் வாழ்க்கை உங்க கூட தான் ஆனப்புறம் உண்மைய சொல்லி அவங்க முடிவை கேட்டுதானே ஆகணும். அவன் தன் மார்புக்கு குறுக்கே கையை கட்டிக்கொண்டு அவளை உற்று நோக்கி, ஒருவேளை உங்க அம்மாவுக்கு நம்ம கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணுவ என்றான். அவள் தொண்டைக்குழியில் எச்சில் விழுங்கிட அவனுக்கு பதிலளிக்க தெரியாமல் லேசாய் தடுமாறி அவனை உற்று நோக்கினாள். அவளுக்கு ஏனோ அப்படி யோசித்து பார்க்கையில் உள்ளமெல்லாம் படபடத்தது. சொல்லுங்க என்றவள் அவனை பார்க்காமல் தலை குனிந்திட, அவனோ ஒருவித விரக்தி புன்னகையுடன், சோ அம்மா வேணான்னு சொன்னா என்ன நீ வேணான்னு ஒதுக்கிடுவ, அப்படித்தானே என்று அவளை ஆழ்ந்து நோக்கிட, அவனின் பார்வையின் வீரியமும் பேச்சின் வீரியமும் அவளை ஒன்றாய் தாக்கிட அவளுக்கு ஒருவித இக்கட்டான நிலை. சோ அம்மா வேணான்னு சொன்னா என்ன நீ வேணான்னு ஒதுக்கிடுவ, அப்படிதானே என்றதற்கும் கூட உடனே அவள் மறுப்பு தெரிவிக்காமல் அமைதி காக்கவும் அவனுக்கு சுர்ரென்று கோபம் எகிரியது. அவளின் அமைதிக்கும் சம்மதம் என்று மொழிபெயர்ப்பு செய்து கொண்டவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அப்போ மேடம்க்கு ஈஸியா என்னை ஒதுக்கி வைக்கிற ஐடியாலாம் இருக்கு போல. லவ்வ சொன்ன அடுத்த நிமிஷமே பிரேக்கப் பண்ணவும் ரெடியா இருடான்னு சொல்ற, அப்படிதானே? வார்த்தைகளால் அவளை பந்தாடினான் அவன். இல்ல முகில், நீங்க என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க என்றவளை நோக்கி ஒரு உதாசீன புன்னகையை சிந்தியவன், அது எப்படி மலர் உன்னால இப்படி யோசிக்க முடியுது? சேர்றதுக்கு முன்னாடியே பிரியறத பத்தி யோசிக்கிற. அப்போ என்னோட இல்ல நம்ம காதல அவ்வளவு ஈஸியா உன்னால தூக்கி எறிய முடியுமா? இல்ல எனக்கு புரியல, நிஜமாவே நீ என்ன காதலிக்கிறியா என்ன? அவன் இதுவரை கேட்ட அனைத்தையும் விட கடைசியில் அவன் உதிர்த்த நிஜமாவே நீ என்ன காதலிக்கிறியா என்ற வார்த்தை ஏனோ அவளின் உள்ளத்தை கத்தியின்றி கிழிக்க, அதை தாங்கிக் கொள்ளாதவளாய், அப்போ என் அம்மாவுக்கு பிடிக்கலனாலும் நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை உங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் என்ன பிடிக்கலன்னா நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருப்பீங்களா? வெகு சரியாக அவனை மடக்கினாள். நீ டாபிக்க மாத்தாத மலர், இப்ப என்ன சொல்ல வர அதை சொல்லு. தன்னவள் காதலை சொல்லியும் அதை முழுதாக அனுபவித்து மகிழ்ந்திட இயலாத ஒரு தொய்வு அவனின் குரலில் வெளிப்பட, அவளோ, அம்மாட்ட முதல்ல சொல்றேன், மத்தத அப்புறம் பார்க்கலாம் என்றாள். முடிவுகளை தெளிவாக யோசித்து உடனுக்குடன் தடுமாற்றமின்றி எடுப்பவன் முகில். நோ மலர், இப்படி நீ யோசிக்கிறது தப்புடா. ஓகே சொன்னாலும் அதை ஏத்துக்கணும். ஒருவேளை நிராகரிச்சாலும் அது சரியான முறையில நமக்கு தகுந்த மாதிரி எதிர்கொள்ளவும் தயாரா இருக்கணும். இந்த விஷயம்னு நான் சொல்லல, எதுவா இருந்தாலும் தான் சொல்றேன். நாம என்ன செயல் செஞ்சாலும் சரியாவும் நடக்கும், தப்பாவும் நடக்கும். பட் ரெண்டையும் நாம எப்படி ஃபேஸ் பண்றோங்கிறது இருக்குல்ல, அந்த விதம்தான் ரொம்ப முக்கியம் என்றவனை விசித்திரமாக பார்த்தவளிடம் அமைதியே குடிக்கொண்டிருந்தது. நான் உனக்கு வேணும் தானே என்றவனிடம் இந்த முறை நொடியும் தாமதிக்காமல் அவள் ஆமா என்றது வேகமாக குழந்தை போல தலையசைத்திட, அவளை காதல் கொஞ்சம் விழிகளும் குறும்பு புன்னகையுமாய் நோக்கியவன் அவளின் சிரத்தை மென்மையாக வருடி அவளின் கார்குழலை காதோரமாய் ஒதுக்கி அவளின் கன்னங்களை தாங்கி அவளின் விழிகளை காதலுடன் உற்று நோக்கி, உங்க அம்மா என்ன வேணான்னு சொன்னாலும் அவங்களுக்கு நீதாண்டா அம்மா புரிய வைக்கணும். உங்க அம்மாவுக்கு என்னை பத்தி தெரிய வாய்ப்பில்லை. சோ என்னை பத்தி தெரிஞ்ச நீதான் எடுத்து பேசி அவங்க மனச மாத்தணும். உனக்கு ஆரம்பத்துல இருந்த அதே தயக்கம்தான் கண்டிப்பா உங்க அம்மாவுக்கும் இருக்கும். இத்தனை நாள் ரொம்ப இயல்பான அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்தவங்க நீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் கேட்டா நிச்சயம் ரொம்ப பதறதான் செய்வாங்க. அவங்களுக்கும் தயக்கமும் பயமும் இருக்கும். அது தப்பும் கிடையாது. ஆனா அதுக்காக நம்ம காதல நாம விட்டு கொடுக்க கூடாதுராமா. அவனின் விழிகளையே பார்த்தவள், என் கூடவே இருப்பீங்கல்ல முகில் என்றதுமே அவளின் முன்னெற்றியில் சிநேகமாக இதழை ஒற்றி எடுத்தவன், நீ தைரியமா பேசு, நிச்சயமா உங்க அம்மா நம்ம 2 பேரோட மனசையும் புரிஞ்சுப்பாங்க என்று அவளுக்கு நம்பிக்கையூட்டினான். அலுவலகத்தை அடைந்தவர்கள் இருவரும் அவரவர் பணிகளில் புகுந்து கொண்டாலும் உள்ளுக்குள் பூத்திருந்த காதலால் அவ்வப்போது இருவரின் விழிகளும் மட்டும் காதல் பேசிக் கொண்டேதான் இருந்தது. மாலையில் இருவரும் மீண்டும் ஜோடியாக கிளம்பிட, காலையில் கணேசனை தான் எதற்காக சந்திக்க வந்தோம் என்ற விஷயத்தையும் மலர் அவனிடத்தில் கூறிவிட்டாள். கணேசன் மலரின் குடும்பத்தினரிடம் உண்மையை கூற மாட்டேன் என்று கூறியது அவனுக்கே சற்று ஆச்சரியம்தான். இன்னைக்கே அம்மாட்ட பேச போறியா மலர் என்றவனை நோக்கியவள், ஆமா முகில், இன்னைக்கு மதி நிலாவுக்கும் ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் பேசிடலாம் தான் தோணுது. உங்களை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி என்னால பொய்யா நடிக்க முடியாது. அது ஒரு மாதிரி குற்ற உணர்வா இருக்கு என்றவளின் அப்பாவித்தனத்தை ரசித்தவன், உன்கிட்ட அப்பவே சொல்ல நினைச்சேன். எங்க அக்காவுக்கு எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் என்றான்.
அவள் உடனே விழிவிரித்து அறிந்தவள், ஆனா அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்ததால எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களே. அப்படித்தான் நினைச்சோம். ஆனா சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிடுச்சு. பட் அக்காவுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல. ஷீ இஸ் ஃபைன். உன்கிட்ட கூட என் லவ்க்காக பேசுவான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க என்று பதறியவளை பார்த்து வாய்விட்டு சிரித்தவன், ஏய், ஏண்டி இப்படி பதற? உன்னை எனக்கு பொண்ணு பார்த்தது என் அக்கா தான். அவங்க கிட்ட பேச உனக்கு என்ன பதட்டம்? பதட்டம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு மாதிரி ஏதோ வித்தியாசமா இருக்கு என்றவளுக்கு உள்ளுக்குள் இன்று எப்படி இத்தனை சம்பவங்களையும் தன் வீட்டினரிடம் சொல்வது என்ற நடுக்கம்தான் உடலெங்கும் பரவிக் கொண்டிருந்தது. அவளின் நடுக்கம் புரிந்தவனாய் அவளின் கரங்களோடு கையை கோர்த்தவன், நான் வேணா நீ பேசும்போது கூட வந்து எல்லாத்தையும் உங்க வீட்டுல எக்ஸ்பிளைன் பண்ணவா என்றான். இல்ல முகில், முதல்ல நான் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க மனசு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க பேசுங்க. கொலை, கடத்தல், என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணது எல்லாத்தையும் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு என்னால நிஜமாவே யூகிக்க முடியல. என்ன மாதிரியே பயந்து விலகி போக நினைப்பாங்களான்னு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்களும் கூட வந்தா உங்ககிட்ட ஏதாவது அம்மா வார்த்தை விட்டா எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு நீங்களும் வேணும், என் குடும்பமும் வேணும் என்றவளை பெருமிதத்தோடு முகிலனின் விழிகள் நோக்கியது. இத்தனை நாட்கள் பரீட்சையினால் அமைதியாக இருந்த தங்கைகளின் ஆட்டம் கூட இதோ தொடங்கி இருந்தது. ஏய், 2 பேரும் என்னடி பண்றீங்க? எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? மலர் கேட்கும் கேள்விகள் இருவரின் செவிகளையும் எட்டினால்தானே. வைதேகி காதை பொத்திக் கொண்டு ஹாலுக்கு வந்தவள், ஏய் நிலா, மதி, வாளுங்களா, வந்ததுல இருந்து நீங்க பண்ற அலும்பு பத்தாதுன்னு பாவம் வேலைக்கு போயிட்டு வந்த பிள்ளைய ஏண்டி இப்படி பாடா படுத்துறீங்க என்றவள் ஒரு வழியாக அவர்களின் பிடியிலிருந்து மலரை காப்பாற்றியிருந்தார். அனைவருமே ஒருவித மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்திட நடந்தவற்றை தற்சமயம் கூறினால் நன்றாக இருக்கும் என எண்ணியவள் இத்தனை நாட்கள் தனக்குள் போட்டு புதைத்து குழப்பியவற்றை உடைக்க தயாரானாள். அம்மா, நிலா, மதி, உங்க 3 பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள். சட்டென மலர் அப்படி உரைக்கவும் தேநீரை ருசித்துக் கொண்டிருந்த மூவரின் கவனமும் மலரிடம் பதிந்தது. மூவரின் கவனமும் தன்னில் பதிவதை உணர்ந்தவள் தன்னவன் தந்த தைரியத்தில் தன் பவள இதழ்களை திறக்க ஆரம்பித்தாள். போன மாசம் 17ஆம் தேதி ஈவினிங் என்ன ரொம்ப நேரமா காணும்னு தேடினீங்கல்ல என்று தொடங்கியவள் மூவரின் முகமாறுதல்களை கவனித்தபடியே, ஆக்சுவலி அன்னைக்கு நைட் எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கல, என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. அவள் அப்படி உரைத்ததுமே மூவரின் முகங்களும் திகிலிட அதிர்ச்சியோடு அவளை நோக்க ஆரம்பித்தனர்.